ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து ஆற்றுக்கு போயிட்டு அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இனிமேல் தான் நாங்கள் வந்து ரெடி ஆக போகிறோம். பிஜு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் பிரித்து வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் மம்மி வந்து காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. மம்மி தெரியவே இல்லை மம்மி, நீனு ஹாய் மட்டும் தான் கேக்குது. மம்மி வந்து காலையில குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. நாங்க வந்து இனிமே தான் ரெடி ஆகணும். அண்ட் ஸோ இதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போட போறோம் அப்படின்னா, இந்த எல்லோ கலர் சாரி தான் நான் வந்து கட்ட போறேன். அண்ட் இது வந்து என் அம்மாவோட சாரி, வெரி ஓல்டு சாரி. ஸோ இந்த மாம்பழ எல்லோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இது இன்னைக்கு கட்டலாம். இது வந்து என்கிட்ட பிளவுஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க அம்மாவோட பிளவுஸை வந்து ஆல்டர் பண்ணி போட்டு தான் இதை வந்து நம்ம இன்னைக்கு வியர் பண்ண போறோம். நான் என்ன கட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரி தான். இது யாரோட சாரி? இது வந்து என் சாரி. ஆமா, ஸோ அதனால வந்து இதுதான் இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலாம். சாரி கட்டியாச்சு. இப்போ நம்ம சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ரச்சிதா வீட்டுக்கு போனேன்னா, அப்ப அந்த பைத்தியம் 2 வாட்டி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேர் அண்ட் ஃபேஸ் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ரெடியாகி ஒரு 11:30 போல் தான் வந்து வீட்டிலேருந்தே கரெக்டாக கிளம்பணும். ஸோ 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா யமகண்டம் அப்படிங்கிறதுனால 12 மணிக்குள்ளே நம்ம வந்து சாமி கும்பிடணும். ஆனால் அந்த 2 குட்டீஸையும் கிளப்புறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால ரொம்ப அறக்க பறக்க கிளம்பி 11:30க்கெலாம் போயிட்டோம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஆற்றுக்கு போயிடலாம். ஹாய் பிஜு. ஹாய் ஜானு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆன் த வே டு டெம்பிள் இல்லை சாரி, ஆன் த வே டு ரிவர். மம்மி மம்மி ஹாய் சப்பு. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட மாட்டோம். தெருக்காரவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்து ஆற்றுக்கு போயிட்டு, ஸோ அங்கே வந்து அரச மரம் இருக்கும், அங்கே வந்து எல்லார் வீட்லேருந்தும் எடுத்துகிட்டு வந்த அந்த பூஜை ஜாமானெல்லாம் வச்சு எல்லோரும் சேர்ந்து வந்து ஒன்றா சாமி கும்பிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு, ஏதாவது ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து எல்லார் வீட்டுக்கும் சேர்த்து வந்து அந்த இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே வந்து சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து கயிறு கட்டிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை அவங்க எல்லாமே வருவாங்க. அந்த ஊரில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நியர்பையில் உள்ளவங்களாம் அவங்களுமே வருவாங்க. அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்பரை தட்டிலாம் இழுத்துட்டு வரும். அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஆறு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப காடாகிடுச்சு. சுற்றி பயங்கரமாக வந்து செடி கொடிலாம் முளைச்சிருந்ததுனால கீழே இறங்க முடியல. அதனால் வந்து மேலேருந்தே பார்த்துட்டு கால் மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். இந்த பாப்பா கட்டி விடுமா, இந்த ஒருத்தர் நிக்கிறவர்.
ஸோ அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கயிறு கட்டிக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து அம்மா போயிட்டு கயிறு கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற அரச மரத்துக்கு வந்து அந்த கயிறை வச்சு நம்ம வந்து ஒரு சுற்றி வரணும். அதுலேயுமே வந்து பின்னாடி ரொம்ப காடாக இருந்தது, க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அப்படிங்கிறதுனால பாதி ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு வந்தோம். இது ஏமோ ஹில்ஸ் மாதிரி இருக்குடா இங்க இருந்து பாக்குறப்ப. பாதியோட கட் ஆயிடுது, பின்னாடி ஒரே காடு. காலையில நல்லாவே இல்லைன்னாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் வீட்டில் வந்து மதிய சாப்பாடுக்கு இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் மெனு தான். ஸோ வடை, பாயசம், சாம்பார் அதெல்லாம் தான் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸில் நிறைய செய்வாங்க அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. அண்ட் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து வெஜ் செய்கிறது தான் வந்து பழக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? ஜான் நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து வயலை தேடி போகிறோம். எதுக்கு வயலுக்கு அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் வந்து அதனால வந்து இயற்கையை தேடி எங்கே மரம் செடி கொடி எல்லாம் இருக்கோ அப்படியே வந்து நடந்து வந்து தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். போயிட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் கண்டுபிடிச்சோன்னா அங்கே வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருந்த வயலுக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஹே கைஸ், நவ் we are getting ready to எங்கடா? டெம்பிள். எஸ், ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆமா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம கோவில்ல வந்து தீமிதி திருவிழா இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்க வந்து ரெடி ஆகியிருக்கோம். தம்பி ஹாய் சொல்லுங்க. இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மள தேடி போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சொல்லு. ஸோ மம்மியும் ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ வந்தோடனே நம்ம கிளம்பலாம். ஜானு எங்க? வா, நாயெல்லாம் வரல, வா. So we are on the way to temple. ஸோ ஆடிப்பெருக்கையும் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோவிலில் திருவிழாவும் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே இது ரெண்டும் வந்து வேறு வேறு நாளில் வரும். அதனால் நம்ம 2 நாள் வந்து தனித்தனியாக ரெண்டுத்தையும் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த டைம் வந்து ரெண்டும் ஒரே நாளில் வந்ததுனால ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அங்கே முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு வந்தாச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும். அக்கம் பக்கம் சுற்றி ஊரில் எல்லாருமே வந்து வருவாங்க. அண்ட் கடைலாம் நிறைய போட்டிருப்பாங்க, தீமிதிலாம் நடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அடுத்து யாரு? பாரு, வேணாம் திருப்பூட பண்ணிப்போம். இங்க பாரு, come on Viju, you can.
நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நல்லா இருக்கா புளிசாதம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினோமே. அதுக்கே எத்தனை ஜானு ஹாப்பியா? ராயில வச்சுட்டு ஐட்டே ஐட்ட மாதிரி ஜானு ஆய் சொல்லு. ஒரு பெரிய லாரியில் வச்சு பார்த்திங்கன்னா புளி சாதம், அப்புறம் தயிர் சாதம் அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, சக்கரை பொங்கல் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து புளி சாத பைத்தியம். எந்த கோவிலில் புளி சாதம் கொடுத்தாலும் ஓடி போய் வாங்கிடுவோம். அதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் திருவிழாவில் மறக்காமல் எப்போவுமே வாங்குறது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. அண்ட் அது வாங்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். அது யூடியூப் சேனல் தெரியும். ஓகே நந்தினி அப்படியே ஓடுறா. சம்பந்தமே இல்லை. பக்கத்து வீட்டு அக்கா இவங்க. அண்ட் இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போணுச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா பாய்.